தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் கேசி திருமாறன்ஜி என்னுடைய பேர். நாங்கள் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சியை உருவாக்கி அது தேசிய அளவில் கட்சியை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 22 மாவட்டங்களிலே உள்கட்டமைப்போடு செயல்பட்டு வரக்கூடிய கட்சியினுடைய நிறுவன தலைவராக நான் இருக்கிறேன். நடிகர் கார்த்தினாலே தேர்தல் தலைவர்னு தான் அவரை சொல்லணும். ஏன்னு கேட்டால் நடிகர் கார்த்திக்கு எங்கேயாவது ஒரு தேர்தல் அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லி இப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்து மாநிலத்தில் தான் தெலுங்கானாவில் வந்து ஆட்சியை கலைச்சிருக்காங்க. அங்கே தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க 3 மாதத்தில். உடனே இவர் கொஞ்சம் பரபரப்பாக ஆகுறாரு. இவர் ஒரு தேர்தல் தலைவர். அவரை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு தேர்தல் காலத்தில் வரக்கூடிய ஒரு தேர்தல் தலைவர். அவர் வருவார். அவரை நம்பி இருக்கக்கூடிய அவரையே வாழ்வாதாரமாக நினைத்து கொண்டு அவரை ஒரு குருவாக பெரும் மாபெரும் தலைவராக நினைக்கக்கூடிய இந்த தென் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவரை தேர்தல் காலத்திலே வந்து நவரச நாயகன் என்ற பேர் வைத்தவர். நவரசத்தில் பேசி அவர்களை திசை திருப்பி தனக்கு ஆதரவாக பேசி தேர்தல் காலங்களில் வந்து போவது அவர் ஒரு சீசன் பேடுன்னு சொல்லலாம். வசந்த கால பறவை தான் அவர் தேர்தல் காலத்தில் வர்றது. சரணாலயம்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அது மக்கள் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதில் இவர் என்ன பண்ணான்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. என்ன பண்ணுறாரு, சரணாலயத்தில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஏன்னா இது மாதிரி சரணாலயம்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, அந்த ட்ரஸ்ட்டில் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது, அதை வந்து மக்களுக்கு செஞ்சதுன்னு சொல்கிறது. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் வந்து 16-18 வருஷமாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கோம். சரணாலயத்தில் என்ன செஞ்சாருன்னு தெரியல. சினிமா தான் எடுத்துருக்கலாம், வேற ஒன்றும் அவர் செஞ்ச மாதிரி தெரியல. பணம் தான், வேற என்ன. இன்னைக்கு அவரு சென்ற சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரா வந்து மாநில பொதுச் செயலாளராக திரு கார்த்திக் அவர் இருந்தார். அவர் திருநெல்வேலியில மாபெரும் கூட்டம் அங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் இன்னைக்கு கார்த்திக் தலைமை ஏற்றிருச்சு. இனி வீழ்ச்சி வராது. எப்படி மூக்கியா தேவர் வல்லரசு காலத்தில் ஆண்டி தேவர் காலத்திலும் முத்துராமலிங்க தேவர் காலத்திலும் எப்படி இந்த கட்சியானது இருந்ததோ அந்த மாதிரி புத்துணர்ச்சியோடு வரப்போகிறது என்று நம்பி திருநெல்வேலியில் லட்சக்கணக்கான மக்களுக்கு கூடியிருந்த நேரத்தில் அவர் வந்து அதிமுகவுடைய மந்திரிகள்லாம் வந்து அங்கே காத்து கிடந்திருந்தாங்க, இவங்க அலைன்ஸ் சொல்ல போறாங்கன்னு சொல்லி. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த சூழ்நிலையிலுமே இவர் வந்து மாத்தி அறிவிச்சு தனிச்சு நிக்க போறேன்னு சொல்லி அவர் பிஸ்வாஸ் அகில இந்திய இந்த குற்றத்துக்கு இந்த பெரிய தவறுக்கும் பிஸ்வாஸும் காரணம். அவர் வந்து மேடை ஏறி இந்த கூட்டத்தை பார்த்து இது ரசிகருக்காக கார்த்திக்குக்காண்டி இப்ப இன்னும் ஒன்றும் இல்லை, கார்த்திக் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு, இப்ப சினிமால இல்லை. இன்னும் அந்த பழைய படங்கள்ல வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டங்கள் தென்பகுதியிலே அவரை உரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை ஒரு மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த அப்பாவி மக்களை அன்றைக்கும் அவர் ஏமாத்தி விட்டார். அன்றைக்கு மட்டும் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அனைத்து இந்திய அண்ணா திராவிட போன்ற குற்றத்தோட கூட்டணி வச்சிருந்தால் இன்றைக்கு கிட்டத்தட்ட இதே வலுவான நிலையை குறைஞ்சபட்சம் சட்டமன்றத்திலே 15 சீட்டாவது நம்ம இருந்திருப்போம். ஜெயலலிதா கூட்டணி வச்சிருந்தோம்னா அன்னைக்கு அவங்களுமே வந்து 10 சீட்டு வரைக்கும் தரேன்றாங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திருந்தா கொஞ்சம் சேர்த்து வாங்கியிருக்கலாம். ஆனா இவர் வந்து தனிச்சு நிப்போன்னு சொல்லி நின்று அதுல ஒண்ணுமே இல்லாம போன பெருமை, ஃபார்வர்ட் பிளாக்கை அழிச்சதற்கு பெருமை. இத்தனை ஆண்டு காலத்துல அழிச்சவர்களா எப்படி அழிச்சிட்டாங்க, இப்ப இருக்கவங்க கூட எப்படி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெரிய எதிர்பார்ப்போட இருந்த ஒரு கட்சியை ஒண்ணுமில்லாம பண்ணது மரியாதைக்குரிய நவரச நாயகன் தான். வேற ஒண்ணும் இதுல சொல்றதுக்கு இல்லை. அவர் ஒன்றும் விலகலை, அவருடைய செயல்பாடு பிடிக்காம விளக்குனாங்க. அதுதான் அதுல வந்து இவரை பார்க்க போகணும் அப்படின்னா, மரியாதைக்குரிய கார்த்திக் அவர்களை பார்க்க போகணும்னா உள்ளே தான் இருக்கணும். அவர் உள்ளதான் இருக்காருன்னு சொல்லுவாங்க, வெளியே வரமாட்டாரு, ஃபுல் ரெஸ்ட்ல இருப்பாரு. அவருக்கு அது தனிப்பட்ட அவர் உடல் ரீதியான என்ன பிரச்சனையா எனக்கு தெரியாது. ஆனா வந்து அவர் எப்பயுமே ஒரு ரெஸ்ட்ல இருப்பாரு. அவரு வெளியே வந்து மக்களையோ தொண்டர்களையோ யாரையும் சந்திப்பதில்லை. அப்படியே சந்திச்சாலும் அவருக்கு வந்து அந்த சராசரி வாழ்க்கை அவர் உடல் வாழ்றதுக்கு அவர் உடல் ஒத்துக்குறல. இப்ப ஒண்ணுமில்ல, இது செக்கானூர்னி பகுதியில பெருங்கானூர் போறேன்னு சொல்லி வந்தவர் பாதிலேயே செக்கானூர்லயே திரும்பி வந்துட்டார். அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே எளிதாக ரத்து பண்ணக்கூடியவர். நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவரை கேள்வி கேட்க முடியாது. ஆனா இதெல்லாம் மனசுல வச்சுதான் அவங்க வந்து மேலிடத்துல முடிவெண்ணி பல்வேறு சீனியர்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அவரை நீக்குறாங்களே தவிர அவர் வெளியெல்லாம் ஒன்றும் போகல. அவர் வெளியேற்றப்பட்டார், அவ்வளவுதான்.
அவரோட நோக்கம் யாரு அதிகமா பணம் தராங்களோ அங்கதான் கூட்டணி. அவரை பொறுத்தளவுக்கு, கார்த்திகை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் ஃபண்டு எல்லாம் கலெக்ட் பண்ணுவாரு. 3 கோடி. ராம்விலாஸ் பாஸ்வான்ட்டே கூட்டணி வச்சவர் தானே இவரு. இவர் வந்து ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்து வெளியே போய் நாடாளு மக்கள் கட்சின்னு வச்சாரு. வச்சு அந்த அதுக்கப்புறமும் வந்து யாரு இங்க கலைஞர் கூட கூட்டணி வச்சு பணம் அவருக்கு பெரிய பிரதானம். யாரு பண டீல் சரியா ஓடி அடையலைன்னா அது வந்து அந்த இவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லுவாரு. அதை தனிச்சு நின்றாலும் வேட்பாளர்கள் சரியா போடுறதில்ல. போட்டாலும் ஃபண்டு வராதனால அவர் கேர் எடுத்துக்கிறது இல்லை. இவர் பணம் யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அங்க போயிடுவாரு. அவருக்கு ஆதரவா குரல் கொடுத்துருவாரு. அவ்வளவுதான். இவர் வந்து பெருசா வந்து சமுதாயத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கார்த்திகை அவர்கள் எதுவும் செஞ்சதா இல்லை. அவரே நம்பி இருக்கக்கூடிய திருநெல்வேலி மக்களுக்கு அவர் ஒன்றும் செஞ்சதா இல்லை. குறைஞ்சது புகைப்படம் கூட எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிப்பதில்லை. ஆனால் இன்னமும் திருநெல்வேலி மக்கள் நான் முதற்கொண்டு அவர் பின் மரியாதை வைத்திருக்கிறோம். அவங்க அப்பா முத்துராமலிங்கம்ன்ற அவரை முத்துராமன் அவங்க அப்பாவுடைய பெயருக்கு நம்மளுடைய சமூகத்தில் பிறந்தவர் என்பதற்காக எனக்கும் அவர் மேல் பாசமும் மரியாதையும் இருக்கிறதே தவிர அரசியல் ரீதியான உடன்பாடு எங்களுக்குள் கிடையாது. அரசியல் ரீதியாக அவர் செயல்படுவது என்பது ஒரு ஏமாற்று வேலைதான். அவருடைய பின்புலம் ஜாதியும் கிடையாது, அரசியலும் கிடையாது. ரசிகர்னு சொல்றதை விட அவங்க அப்பா மீது வைத்துள்ள பற்றின் காரணமாக ஒரு பக்கம் ரசிகர்கள் என்று சொல்வதை விட ஜாதி ரீதியான ரசிகர்கள், சமூக ரீதியான ரசிகர்கள் தான் அவர்களுக்கு பலமே தவிர மற்றபடி ஒன்றுமில்லை. அதுவும் கூட சமீப காலமாக மாறி கொண்டு வருகிறது. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அரசியல் கட்சியில ஆரம்பிக்கிறாங்கன்னு பல்வேறு இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு அஜெண்டா வச்சிருக்கோம். நேர்மையான அரசாங்கத்தை கொடுக்கணும், லஞ்ச லாபம் இளைஞர்களை உருவாக்கணும், வன்முறை இல்லாத இளைஞர்களை உருவாக்கணும், ஜாதிபத பேதமின்றி சமத்துவமான இளைஞர்களை உருவாக்கணும். இது போன்ற பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வரணும். பல்வேறு செயல் திட்டங்கள் இருக்கு. இப்ப யாருமே செயல் திட்டங்களோட கட்சி ஆரம்பிக்கிறது இல்லை. போஸ்ட் அடிக்கிறதுக்கு தகுதி இருக்கிறவன்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டான். ஒரு லெட்டர் பேட் அடிக்கிறதுக்கு தகுதி இருக்கிறவன்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டான். அதனால இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன கொள்கைக்காக கோட்பாடுக்காக கட்சி ஆரம்பிக்கிறது யாருக்குமே தெரிய போறதில்ல. அதே மாதிரிதான் அவரும் என்ன கொள்கைக்காக கோட்பாடுக்காண்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியல. இதுவரைக்கும் அவர் தனிச்சு நின்ற இடத்துல கூட அதிக வாக்குகள் வாங்கல. மக்கள் வந்து கார்த்திக் விஷயத்துல இனிமேல் விழிப்போடு தான் இருப்பார்கள். அவரை வரவேற்பார்கள், உணவு ஊட்டுவார்கள், அவருக்கு மாலை மரியாதை செய்வார்கள். வாக்கு என்று வருகின்ற பொழுது மக்கள் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு அவரால் தள்ளப்பட்டிருக்கார்கள் என்பதுதான் உண்மை. கார்த்திகை பொறுத்தளவுக்கு எலெக்ஷன் காலத்துல நான் இனிமேல் தீவிரமான அரசியல் சுற்றுப்பயணம் செய்ய போறேன், என்னுடைய கட்சி நிர்வாகிகளை சந்திக்க போறேன்னு சொல்லி ஆரம்பிக்காரு. இதெல்லாம் எதுக்குன்னா கூட்டணி தன்னுடைய நானும் இந்த தேவர் சமுதாயத்தில் நானும் ஒரு கட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக. ஆனால் இனி வரும் காலங்களில் எந்த அரசியல் கட்சியும், ஏன்னா மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து மரியாதை கொடுத்திய ஒரு தலைவர். ஆனால் அந்த தலைவரே வெறுக்கப்பட்ட தலைவரும் கார்த்திக் தான். அவரே வெறுக்கப்பட்டார். கார்த்திகே கூட உள்ளே வந்து கூட்டணி கூட பேசக்கூடாதுன்னு சொன்ன நிலையெல்லாம் இருந்துச்சு. அதனாலலாம் வந்து முழுக்க வந்து கார்த்திகனுடைய நிலைப்பாடுகள் என்பது வேறு விதமாக போனதனால் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அத்திப்பூத்தார் மாதிரி தான் வருவாரு போவாரு. ஆனா வந்து அவருடைய செயல் திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒண்ணும் இல்லை. அந்த சினிமாவில் எப்படி ஒரு மாயமான ஒரு உலகமோ, சினிமாவில் காண்பதெல்லாம் எது உண்மை இல்லையோ அதே போலதான் கார்த்திகை காண்பது எதுவுமே உண்மை இல்லை. இந்த வட்டம் வந்து அவர் கூட்டணி ஏற்படுத்தினார் அப்படின்னா ஆளுங்கட்சியில கூட சீட்டு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா அந்த கட்சியில யாருமே இல்லை. இப்ப மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக ஆளுங்கட்சியாக இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்று கண்டால் நீண்ட நாட்களாக கோரிக்கையான ஒரு குறிப்பிட்ட 68 சமூகத்தினுடைய டிஎன்டி என்ற ஒரு ஜாதி சான்றிதழை கூட இந்த அரசாங்கம் தரவில்லை. 79 இருக்கப்பட்ட அந்த திருத்தப்பட்ட அந்த ஜிஓவை மீண்டும் டிஎன்டின்னு டிஎன்சின்னு இருக்கிறத டிஎன்டின்னு கொண்டு வாங்கன்னு சொல்லி அது தொடர்ந்து
எல்லா தரப்பு மக்களும் 68 ஜாதியினரும் போராடி வருகிறார்கள். அதை கூட அது என்னவென்று கூட இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. அப்படிப்பட்ட அரசாங்கத்தோடு எந்த அரசியல் கட்சிகளும் கூட்டணி வைப்பதற்கும் தயாராகவும் இல்லை. அதனால இப்பொழுது இந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி போகலாம் என்று இருக்கிறார்கள். அதே போல கார்த்திக் போனாலும் அவர்களுக்கு அவங்க வரவேற்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆளுங்கட்சியில கூட சீட்டு வாங்கலாம். ஆனா ஆளுங்கட்சியினுடைய நிலை இன்றைக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆர்கே நகர்ல என்ன நடந்துச்சு, இப்ப இது நடக்க போற சட்டமன்ற திருப்பரங்குன்றம் திருவாரூர்ல என்ன நடக்க போகுது, இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அவங்க கூட்டணி பேசுவாங்க. அப்படியே கார்த்திக் வந்தாலும் அவருக்கு ஒரு மாசு இருக்கு, பின்னாடி மாசு இருக்கு. ஒரு நல்ல கூட்டணின்னு வரையில ரெட்டலைன்றதுல வர்றதுனால கார்த்திக்கும் விரும்பலாம். அப்படி இருந்தாலும் அவங்களோட கூட்டணி வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மற்ற எந்த அரசியல் கட்சியும் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா இவர் எப்பயுமே ஒரு டிஎம்கே சாரலான ஒரு நபர், மரியாதைக்குரிய கார்த்திக் அவர்கள். டிஎம்கே மேல பற்றும் உள்ளவர் அவரு. ஆனா அவர் அங்க போறதுக்கு அங்கெல்லாம் இப்ப நிறைய அவங்க கட்சியிலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20 கட்சிக்கு மேல பெருங்கட்சிகளே கூட்டணியில இருக்கு. கம்யூனிஸ்ட், தேமுதிக, சாரி கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள்னு சொல்லி பல்வேறு புதிய தமிழகம் நிறைய கட்சிகள் அங்க கூட்டணியில இருக்காங்க, அரசியல் கட்சிகள். அதனால இவருக்கும் அங்க வாய்ப்புகள் கம்மி. இவர் கூட்டணி வச்சா தமிழக அரசாங்கத்தில் நடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பார். ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்க பெரும்பான்மையான தினகரன் அவருடைய அணியில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஃபார்வர்ட் பிளாக் அங்க இருக்கு. இப்ப தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அவங்களோட தான் கூட்டணி வச்சிருக்கோம். அது 2-3 ஃபார்வர்ட் பிளாக்லாம் இருக்காங்க. அதனால இவர் ஆளுங்கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இல்ல அவர் குரல் கொடுக்கணும் இந்த நேரத்துல. ஏன்னு சொன்னா எல்லா தலைவருக்குமே கொடுத்துட்டோம். நாங்களாம் 2004 இருந்து ரத்தத்தில் கையெழுத்து போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சிருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கானது குரல் கொடுத்து வருகிறது. விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும். இப்ப சமீபத்தில் 6ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல நீக்கினது கூட நாங்க கடுமையான அரசாங்கத்து கண்டனத்தை பதிவு பண்ணோம். நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவங்க 7ஆம் கிளாஸ் பாட புத்தகத்திலே சேர்க்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் இவர் எந்த ஒரு வாய்ஸ் கொடுக்கல. இந்த இனிமேல் கொடுத்தாலும் அது எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்றத எல்லாரும் போய் ஓடி ஒளிஞ்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவர் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு நகைப்புடையதா இருக்கும். உண்மையான பாசத்தை காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு பெத்த பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது எப்படி உடனடியாக நம்மளுக்கு அந்த உணர்வுகள் கொந்தளிக்கிறோமோ அந்த உணர்வு அவருக்கு வந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவரை பொறுத்த அளவுக்கு தேவர் சமுதாயத்தின் ஒரு முக்கிய பிரதிநிதியாக இன்று வரைக்கும் கருதக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் இன்ன வரைக்கும் மயக்கத்தில் இருந்து விட்டு வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி காலையில 6 மணிக்கு படகு போட்டிக்கு வேணா சாயங்காலம் 6 மணிக்கு படகு போட்டி கப்பு கேட்கறது மாதிரி ஒரு விஷயம் ஆயிரும், நகைப்புடைய விஷயம் ஆயிரும். இனிமேல் வந்தாலும் மக்கள் அதை ரசிக்க மாட்டார்கள். நன்றி, வணக்கம். எஃப்எக்ஸ் சேனலுக்கு என்னுடைய நல்ல கருத்துக்களை உங்களிடத்திலே நான் பதிவு செய்ததிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சார்ந்துள்ள தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாகவும் உங்களுடைய ஊடகமானது சமத்துவமான ஊடகமாக, சமாதானத்துவம் ஊடகமாக, உண்மையை சொல்லுகின்ற ஊடகமாக நீங்கள் வளர வேண்டும், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.